அந்த இயக்கத்துக்கு பேர் என்னது? என்னம்மா டீச்சர்? ஸ்கூல்லாம் வச்சிருந்தீங்கல்ல, ஒத்துழையாமை இயக்கம். இப்போ அதில் தான் இருக்கீங்களா? எந்த இயக்கம் நடத்தினாரு? ஒத்துழையாமையின் இயக்கம். அதாவது வெள்ளைக்காரனோட என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அதனால என்ன இயக்கம்? அந்நிய துணியை வாங்க மாட்டோம், அந்நிய நாட்டினுடைய இதை பண்ண மாட்டோம்னு எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டாங்க இல்லையா? அதனால ஒத்துழையாமை இயக்கம். இப்போ நம்ம அந்த இயக்கத்தில் இல்லை, இப்போ நம்ம ஒத்துழைக்கிற இயக்கம். தேவனோடு, அவர் சித்தத்தோடு, அவர் நோக்கத்தோடு, அவர் வார்த்தையோடு ஒத்துழைக்கும் இயக்கம். ஆமென். ஆமா. அப்ப அதுக்கு வந்துடணும். இப்ப இயேசு சொல்றாரு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இதோ வருகிறேன். வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர் சித்தம் செய்வது, அவர் நோக்கம் செய்வது. ஆமென். அதான் வாழ்க்கை. ஒன் லைஃப். எவ்வளவு வேகமா போகுது பாருங்க, டக்கு 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 டக்குன்னு. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, இருக்கிற நேரத்தையும் வாய்ப்பையும் நான் ரொம்ப கரெக்டாக உங்களுக்காக பயன்படுத்தணும். நாம ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா டக்கு டக்குன்னு போயிடும் பாருங்களேன். அவரை பார்த்தா என்ன ஒன்றுமே முடியன்ற மாதிரி இருக்கும். அப்படி போயிடக்கூடாது. நாம நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதினால் அதை என்ன பண்ணிக்கோங்க, பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். சரி, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இதோ வருகிறேன். ஆமென். இப்போ யாரெல்லாமோ புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க இல்லையா? கர்த்தர் உங்களையும் களம் இறக்கலான் இருக்கிறார். சொல்லுங்க, இதோ வருகிறேன். ஆமென். அந்த ராஜ்யம் இல்லை, இது வேற ராஜ்யம். அவர் நோக்கத்தை செய்ய, அவர் திட்டத்தை செய்ய, ஆமென், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இதோ வருகிறேன். அப்போ கடவுள் பாருங்க, இந்த பூமியை மாற்றணும்னா அவருக்கு ஒரு மனுஷன் தேவை. அவருக்கு ஒரு மனுஷன் தேவை. கடவுள் நினைத்தது இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு மனிதன் தேவை.